கட்டா குஸ்தி 2 என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருக்குது. எல்லா விதத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ், காமெடி, ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே விஷ்ணு விஷால் வந்து அவரை பாராட்டணும். ஹீரோயினுங்க நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸு, ஸ்கோப்பு, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்லாம் கொடுத்து அவர் ரொம்பவே அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யலட்சுமி கடுமையாக உழைச்சிருக்காங்கன்றது ஸ்க்ரீனை பார்க்கும்போது தெரியுது. ஃபஸ்ட் பார்ட்டை விட நிறைய அவங்களுக்கு ஆக்ஷன் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸே வந்து விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யலட்சுமிக்கும் நடக்கிற ரெஸ்லிங் மேட்ச் தான் கிளைமேக்ஸு. ரெண்டு பேருமே சூப்பராக ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. ரமேஷன் வந்து லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் வருவாங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கருணாகரன், யோகி பாபு, காளி வெங்கட், முனிஷ்காந்த் அப்படின்னு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டு. அவங்க வர எல்லா போர்ஷனுமே காமெடியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு கோட் சீன் வரும், அதில் காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இல்லை, எங்கேயுமே இல்லை, போரெல்லாம் எங்கேயும் இல்லை, லேகும் எங்கேயும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பத்தோட தியேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மியூசிக், பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சம்பவகாரி சாங்கு, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு அப்பா பொண்ணு சாங் வரும். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் செகண்ட் ஹாஃப் வந்தோம். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன் கலந்து பொறுமையாக படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. கதையை வந்து கொஞ்சம் இன்ட்ரோலுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க, அதோட இன்ட்ரோல் விட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் போகும்போது படம் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக, காமெடியாக, எமோஷ்னலாக ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. யோகி பாபு சார், ரம்யா மேமோட காம்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஐஸ்வர்யலட்சுமி மேம், விஷ்ணு விஷால் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு சாரா சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்து அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸை ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ்னு யாரும் கலாய்க்காதீங்க, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்றது இந்த பார்ட்டில் வந்து டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக படத்தை அவ்வளோ என்கேஜ் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சார். படத்தில் காமெடி தான் சார் ப்ளஸ். செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி, எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் இருக்குது. தேட்டரில் நல்ல ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாரும் சிரிச்சு ஜாலியாக பார்த்துட்டு போகிறாங்க. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மெலோடி நம்பர் வருது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் சாங் செகண்ட் ஹாஃபில் வருது. ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக். தேங்க்யூ. ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்க தான் அந்த ரோல் பண்ணணும், அவ்வளோ அழகாக அவங்களுக்குன்னே எழுதின மாதிரி இருக்குது. வந்தாங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தெரிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சுன்னா, பட் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக போகுதுன்னு பார்த்தோமோ, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபன்னு, காமெடி எல்லாமே செம்ம சூப்பராக வந்திருக்கு. அது மாதிரி சின்ன பொண்ணு ஒன்று நடிச்சிருந்துச்சு, ஜாரா. அந்த பொண்ணு வந்து ஆக்டிங் செம்மையாக, அந்த பொண்ணு கேரக்டர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட டைலாக் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, டைலாக் டெலிவரி எல்லாமே. செகண்ட் ஹாஃப்காக கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி போயிடுச்சுன்னா அவள்லாம் இன்றைக்கி 105-110 ரூபா வேஸ்ட் தான் நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் கருணாஸ் காமெடி வந்து எப்படின்னா, கருணாஸை வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவரை கொஞ்சம் மேலே காமிச்சு அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் கீழே காமிச்சிருப்பாங்க. இதில் அப்படியே உல்ட்டாவாக வந்துச்சு. கருணாஸை கீழே காமிச்சு அவங்க ஒய்ஃபை படித்து பிரசிடென்ட் ஆகிட்டு அவங்க ஹிந்தி தமிழ் பேசுறது, அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். செகண்ட் ஹாஃபில் தான் யோகி பாபு கடைசியாக ஒரு 10-15 நிமிஷம் வந்தார். ஒரு 2-3 கவுண்டர் போட்டாங்க, அதுவும் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு படத்தில் கடைசியாக அந்த கட்டா குஸ்தி அந்த சீன்ஸ் எல்லாமே, ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கலாம். மியூசிக் ஆவரேஜ் தான் ப்ரோ, மியூசிக் ஆவரேஜ் தான். படம் நல்லா இருந்துச்சு பிரதர், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. 2 பேருமே ஃபஸ்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ செகண்ட் பார்ட்லையுமே சேம் அவங்களோட எஃபர்ட்டை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. லேக் ஆகிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. கமர்ஷியல் ஃபிலிம்லாம் லேக்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்டோரி ஓரியன்டாக போகும்போது தான் என்னடா இதுன்னு உங்களுக்கு ஸ்லோனஸ் தட்டும். பட் ஆனால் இந்த படம் கமர்ஷியலான படம், எங்கேயுமே உங்களுக்கு லேக் தட்டாது. மசாலாஸ்லாம் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக தேவைப்படுற இடத்துல வருவாங்க. அவங்க யோகி பாபு சார் எல்லாருமே வருவாங்க, அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ படம் எந்த இடத்துல தோய்வு பெறுமோ அந்த இடத்துல அவங்களோட ரோலை வந்து கிளியராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை ஃபஸ்ட் பார்ட்டில் எந்த மாதிரி காமெடி, ஃபஸ்ட் பார்ட் ஹிட் ஆனதுக்குமே ரீசன் வந்து நிறைய காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனனால தான். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் கருணாஸ் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஈகோஸ்டிக்காக இருக்குமோ செகண்ட் பார்ட்டில் டவுன் ஆயிடுவாங்க. அவர் 2 டைப் ஆஃப் கேரக்டரையுமே ஹேண்டில் பண்ணிட்டார் பக்காவா. ஸோ இதுலேயுமே காமெடி அவரால் தான் மூவ் ஆச்சு. அதான் கிளைமேக்ஸில் கொஞ்சம் என்னடான்னு ஃபீல் வரும்போது டக்குனு யோகி பாபு சாரை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க, அவர் தூக்கி போயிட்டார் படத்தை, மறுபடியும் சூப்பராக ஆக்கிட்டார்.
அவர் வந்தாலே ஃபன், நிறைய பேருக்கு அவர் பார்க்கும்போதே அந்த ஒரு சிரிப்பு வந்துடுதுங்க. அவர் ஒரு ஃபன் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. அவர் வந்தாருனாலே, யோகி பாபு சார் இருந்தாருனாலே ஒரு படம் சக்ஸஸ்ன்ற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். ஸோ பார்க்கும்போது அவர் ஃபன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குள்ள. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான், அண்டு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம், ஃபீமேலுக்கான ஒரு படமாக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, நல்லா தான் இருக்கும். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பண்ணுறது தான். அண்ட் இந்த படத்துலையுமே அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. காமெடி, அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் வச்சா செகண்ட் பார்ட் நல்லா இருக்காதுன்னு எல்லாருமே நினச்சிட்டு வரும். நானுமே அப்படி நினச்சேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஜய் போப்போ திருப்பி அதே மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான். ஹவுஸ் ஹஸ்பண்ட்க்கு அதை வச்சு ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குமோ அதெல்லாம் சொல்லி சூப்பராக இருக்கு. இது ஃபஸ்ட்டு இதில் வந்து காமெடியாக போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரியஸ் நல்லா இருக்கு பிரதர். இல்லை நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை அதோட கண்டினியூ தான். இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.